ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு சிம்பிளான கம்பிக்கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ எத்தனை புள்ளி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8 புள்ளி 2 தடவை வச்சு 2 முடியை வச்சுக்கோங்க. இது நேர் புள்ளி வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 4 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு மேலே 2 புள்ளி, அது கீழே இருக்கிற 2 புள்ளி. இந்த 4 புள்ளியுமே நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். கிராஸாக இருக்கிற 2 புள்ளிக்கு மேலே 2 மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடுன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க கிராஸ் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கும் மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையுமே கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 சைடுமே பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த 4 புள்ளியை அதே மாதிரி எடுத்துக்க போகிறோம். கிராஸாக இருக்கிற புள்ளி ரெண்டையுமே இந்த மாதிரி மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த 2 புள்ளியுமே எடுத்து மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடுன்னு கொடுத்து அதையுமே கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி அடுத்து இருக்குது பார்த்திங்கன்னா 4 புள்ளி, அதையுமே எடுத்து கிராஸாக இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 புள்ளியையுமே நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ரைட்டாக இருக்கக்கூடிய கிராஸ் புள்ளியை எடுத்து அதுக்கு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடுன்னு கொடுத்து அதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி அடுத்து இருக்க சைடும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். இந்த 4ஐயுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 புள்ளி மேலே 4 புள்ளி, கீழே 4 புள்ளி இருக்கும். அதில் நடுவில் 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் பார்த்தீங்களா? கிராஸாக கோடு போட்டு கனெக்ஷன், அதே மாதிரியே நடுவில் சென்டர்லேயும் கொடுத்துக்கோங்க. இப்போ சென்டர்லேயும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 புள்ளி நடுவில் இருக்கும் பாருங்கள். அந்த 5 புள்ளிக்கையும் மேலே இருக்கிற புள்ளியும் கீழே இருக்கிற புள்ளியும் கனெக்ஷன் கொடுத்து ஒரு கோடு மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 புள்ளிக்கும் சேர்த்து ஒரு கோடு கீழே கொடுத்துட்டு இப்போ இதை ரெண்டையுமே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற 3 சைடும் கொடுத்துக்கறணும். அந்த 5 புள்ளியில் மேலே இருக்கிற 2 புள்ளி, சைடில் இருக்கிற 2 புள்ளிக்கும் நேராக கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கறணும். அதே மாதிரி இப்போ அடுத்த புள்ளிக்கும் நம்ம மேலே ஒரு கோடு போட்டுட்டு சைடில் 2 கோடு போட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டாகவும் மேலே ஒரு கோடு கொடுத்துட்டு சைடில் 2 கோடு கொடுத்து அதை கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். இப்போ தனித்தனியாக இருக்கிறத கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். நடுவில் இருக்கிற 2 புள்ளியுமே நடுவில் கொண்டுட்டு போய் ஒரு மார்க் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். அதாவது கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க வளைவா. இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா? தனித்தனியாக இருக்கிறத நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த 2 புள்ளிக்கும் ஒரு வளைவு கொடுத்துருக்கோமா? அதையே இன்னொரு வளைவாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த மேலே 2 புள்ளி கொடுத்துருக்கும். அதே மாதிரி கீழே 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 புள்ளியும் கனெக்ஷன் கொடுக்க மாதிரி ஒரு கோடு கொடுத்துக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கனெக்ஷன் ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறனால நான் டிசைன் மாதிரி திலகம் ஷேப்லாம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு திலகம் ஷேப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் சும்மா சிம்பிளாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கிராஸாக கொடுக்குற இடத்துலலாம் சைடில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த மாதிரி சுற்று மாதிரி விட்டுக்கிறேன். ஸ்குரல் மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்குரல் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சென்டரில் நான் கொடுத்த மாதிரி மேலே ரைட்டில் லெஃப்ட்லன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நான் கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்குரல் பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த திலகம் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த திலகமே நீங்களும் கொடுத்துக்கறலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளவர் மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்குரல் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே கோடுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா? அந்த 5 புள்ளி, அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இந்த மாதிரி நான் தாமரை மாதிரி வரைஞ்சிக்கிறேன்.
உங்களுக்கு தாமரை பிடிக்கல அப்படின்னா, வேற ஏதாவது கூட நீங்க வந்து வரைஞ்சிக்கிறலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாவும் இருக்கும். அதே நேரத்தில அந்த சிம்பிளான கோலத்த வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து காமிக்கிற மாரியும் இந்த தாமரை வந்து இருக்கும். இப்ப 4 சைடுமே வந்து இந்த தாமரைய வந்து போட்டுட்டு, நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த தாமரையில இருக்கக்கூடிய அந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த மாரி ஒரு ஷேடோ மாரி வந்து குடுத்துக்கிறேன். அந்த மாரி குடுக்கும்போது, இன்னமும் நல்லாருக்கும். அந்த தாமரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கும். இப்ப 4 சைடு உள்ள தாமரைக்கும் இந்த மாரி வந்து ஷேட் மாரி வந்து குடுத்துட்டேன். நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு புள்ளி இருக்கு பார்த்தீங்களா? அந்த புள்ளிய சுத்தி நீங்க ரவுண்டு மாரி குடுத்தாலும் பரவால்ல. இந்த மாரி ஸ்டார் மாரி நீங்க குடுத்தாலும் பரவால்ல. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா குடுத்தாச்சு. இப்ப பார்க்கறதுக்கு இந்த கோலம் வந்து சிம்பிளாவும் இருக்கும். அதே நேரத்தில நல்லா ஒரு நீட்டாவுமே வந்து இந்த கோலம் வந்து இருக்கும். இந்த கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து என்னோட வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோலம் வீட்டு வாசல்ல போடக்கூடிய ஒரு சிம்பிளான கோலம் தான். பார்க்குறதுக்கு நீட்டாவும் இருக்கும். ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. ரொம்பவே சிம்பிளா தான் வந்து இருக்கும். உங்களுக்கு நான் சொன்னது புரியல அப்படின்னா, இன்னும் ஒரு தடவ வந்து இந்த வீடியோவ வந்து பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே இந்த கோலம் போடுறது எப்படி அப்படிங்கிறது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளா தான் நானுமே வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த கோலத்த வந்து நீங்களும் உங்க வீட்டு வாசல்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய் பாய்.